கூட பரவாயில்ல, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? என்ன ஆச்சு உனக்கு? வெளியதே நான் அமைதியா இருக்கிறேன். என் மனசுக்குள்ள எப்பவுமே உங்களை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்படி நீ வேதனைப்படுற அளவுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டுட்டேன் ஆனந்தி? சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. இல்லங்க, என்னைய பாக்குறதுக்கு முன்னால நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்க. என்னைய பார்த்ததுல இருந்து உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல, வீட்டுலன்னு எல்லா இடத்துலயும் ஒரே சச்சரவுதே உங்களுக்கு. இப்ப கூட பாருங்க, இந்த சேது விஷயத்துல நான் தான் தேவையில்லாம உங்களை இழுத்து விட்டுட்டேன். சேது மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதே மாதிரி உனக்கும் சேது மேல சந்தேகம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால நாம 2 பேரும் ஒன்னா நின்னு அவன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சோம். இதுல நீ என்ன இழுத்து விட எதுவுமே இல்லையே. இங்க பாரு ஆனந்தி, உடம்பு முடியாம இருக்கும்போது மனசு இப்படிதான் எதெல்லாமோ யோசிச்சு குழம்பும். நீ அமைதியா இரு. நான் அமைதியா இருக்கதே முயற்சி பண்றேன், ஆனா முடியல. உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க? அறிவுக்கு குறையா இல்ல அழகுக்கு குறையா? நல்ல வேலை, வேலை செய்யற இடத்துல மரியாதை, நல்ல குடும்பம், உங்களுக்காக என்கிட்ட இப்ப வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கிற அம்மா, பாசமான தங்கச்சி, எல்லாமே நல்லா இருக்கிற உங்க வாழ்க்கையில திருஷ்டி மாதிரி நான் வந்து சேர்ந்துட்டேன். என்னாலதே உங்களுக்கு வேலை பார்க்கிற இடத்துல கெட்ட பேரு, வீட்லயும் கெட்ட பேரு. எதுக்குங்க இதெல்லாம்? ஏன் இப்படி கஷ்டப்படணும்? நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கணும். அதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியும் இருக்குது. நீங்க வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருந்தா உங்க வாழ்க்கை இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. உண்மைதான் ஆனந்தி. வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தா நிச்சயமா 100% என் வாழ்க்கை நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா உன் கூட வாழ்ற வாழ்க்கை மாதிரி சந்தோஷமா இருந்திருக்காது ஆனந்தி. என் மனசுக்கு பிடிச்ச உன் கூட நான் சந்தோஷமா வாழ நான் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா அது நமக்கு நடக்கிற விஷயம் மட்டும் இல்ல, நாம ஃபேஸ் பண்ற விஷயம் மட்டும் இல்ல. கஷ்டம்னு நீ சொல்ற விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே வாழ்க்கையில இருக்கும். என்ன கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்கும். எந்த கஷ்டமும் இல்லாம நேர்கோட்ல வாழ்க்கை போயிட்டா அந்த வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யம் இருக்கும், என்ன சந்தோஷம் இருக்கும்? நான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சு எனக்காக நீ இவ்வளவு வருத்தப்படுறியே. இந்த காதலை விட வேற எது என் வாழ்க்கையை சந்தோஷமா ஆக்கிட முடியும் சொல்லு? அப்புறம் நீ சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு நல்லவன்லாம் இல்லை. நீ இருந்தாதான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்கிற சுயநலம் தானே தவிர மற்றபடி உனக்காகலாம் நான் எந்த கஷ்டமும் படலை. உன் கூட வாழ்றதும் உனக்காக வாழ்றதும் தான் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்துருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனந்தி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனந்தி, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஆனந்தி. வா டாக்டர் போய் பார்க்கலாம். சார் நீங்க இங்கே இருங்க, செக்அப் முடிச்சிட்டு டாக்டர் கூப்பிடும்போது சொல்றேன். சரிங்க. வா ஆனந்தி. போ. ஆனந்தி, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனா உன் முகத்துல தான் சந்தோஷமே இல்ல. என்னாச்சு? எனக்கு என்ன டாக்டர் கவலை? என்னால எல்லா இடத்துலயும் அவருக்குதான் சோதனையா இருக்குது. அது நினைச்சதே மனசு நொந்து போகுது. நோ ஆனந்தி, நீ எப்படிப்பட்ட தைரியமான பொண்ணு. இதுவே இன்னொருத்தங்களா இருந்தா இந்த குழந்தைய எப்பவோ கலைச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனா நீ அந்த சின்ன கருவையும் ஒரு உயிர்னு மதிச்சு அதை அழிக்காம காப்பாத்திட்டு இருக்க. அந்த நன்றி அந்த குழந்தைக்கும் இருக்கு ஆனந்தி. அன்பு. வணக்கம் டாக்டர். என்ன அன்பு தனியா உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல, ஆனந்தி உள்ள செக்அப்க்கு போயிருக்கா. ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல சார், ஜெனரல் செக்அப் தான். இப்ப கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தலை சுத்திருச்சு. இப்பெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றா. இந்த டைம்ல இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான், பயப்படாதீங்க. இன்னும் 2 மாசம் போனா அதுவே சரியா போயிடும். நீ காயப்பட்டு கிடந்தப்போ அதுவும் அசைவில்லாம இருந்துச்சு. ஆனா நீ முழிச்சுக்கிட்ட உடனே அதுவும் சந்தோஷமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஹார்ட் பீட்டை நீ கேட்டிருந்தா உனக்கே புரிஞ்சிருக்கும். என்ன சொல்றீங்க? நீங்க அந்த ஹார்ட் பீட்டை கேட்கலையா?
ஆனந்தியோட ரிப்போர்ட்டையும் குழந்தையோட ஹார்ட் பீட்டையும் மகேஷ் வாங்கிட்டு போனாரு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆனந்தி ரொம்ப வீக்கா இருக்கா, குழந்தையோட ஹார்ட் பீட் அவ கேட்டா எமோஷனலி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவான்னு சொல்லி என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாரு. உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல, அது மறந்துருப்பாரு டாக்டர். ஆக்சுவலா கவர்மெண்ட்ஸ்ல ரொம்ப சீரியஸான பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கு. மகேஷ் சாருக்கும் ஹெவி ப்ரெஷர், அதுல மறந்துருப்பாரு. ஓ, வேலை முக்கியம்தான் அன்பு, பட் ஆனந்தியோட ஹெல்த்தையும் கவனமா பாத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, டேக் கேர் அன்பு. தேங்க்யூ டாக்டர். அன்புவை நினைச்சு நீ எவ்வளவு வருத்தப்படுறேன்னு புரியுது. ஆனா இந்த மாதிரி நேரத்துல உன்னை பத்தியும் நீ நிறைய யோசிக்கணும், ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா குழந்தையோட வளர்ச்சியில உன் மனநிலைமைக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. சிஸ்டர், Yes, doctor. அன்பு வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஆனந்தி, உன் குழந்தை உன்னோட உணர்வுகளை ரொம்ப ரொம்ப கவனமா நோட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளவோ தாய்மார்களையும் வயித்துல வளர்ற குழந்தைங்களையும் பார்த்திருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்கும். ஆனா உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்கு. பல பேருக்கு அது நன்றி சொல்லணும்னு நினைக்குது. அதுல நீயும் அன்பும் ரொம்ப முக்கியமானவங்க. சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. வாங்க அன்பு, உட்காருங்க. டாக்டர், ஆனந்தி எப்படி இருக்கா? ஆனந்தி இஸ் ஃபைன். ஆனந்தி நல்லா இருக்கிறதால குழந்தையும் நல்லா இருக்கு. நான் சொல்றது உடல் ரீதியா, பட் மன ரீதியா ஆனந்தி ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்கான்னு தெரியல. அந்த மாற்றம் குழந்தைகிட்டயும் தெரியுது. அதுவும் உங்களை நினைச்சுதான் அவ ரொம்ப ஃபீல் பண்றா. நானும் எவ்வளவு சொல்லிட்டேன் டாக்டர். நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன நினைச்ச வருத்தெல்லாம் படாதான்னு சொல்லிட்டேன். ஆனா சின்னதா ஏதாவது நடந்தாலும் உடனே என்னால தான் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு ஆரம்பிச்சிடுறா. சோ ஆனந்தி, பிரச்சனை உன்கிட்ட தான். நீ தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. முதல்ல ஒரு விஷயத்த உன் மனசுல ஃபிக்ஸ் பண்ணு. நீ யாரையும் ஏமாத்தல, குறிப்பா அன்புவ. உன்னோட எல்லா சூழ்நிலையும் தெரிஞ்சு உன் குழந்தையும் சேர்த்துதான் அன்பு உன்னை ஏத்துட்டு இருக்காரு. என்ன அன்பு? நிச்சயமா டாக்டர். ஆனந்தி, யாரோ செஞ்ச பாவத்தினால உன் வயித்துல குழந்தை உருவாயிருக்கலாம். ஆனா உண்மையிலேயே அன்பையும் உன்னையும் மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைக்கிறதுக்கு அந்த குழந்தை கொடுத்து வச்சிருக்கணும். மோஸ்ட் லக்கியஸ்ட் சைல்டு.